ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. இந்த லைவ் டெஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th நியூ சமச்சர் புக்கு தமிழில் 7th இயரில் உள்ள 40 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நான் உங்களுக்கு டைம் கொடுப்பேன், அதனால் நீங்கள் பார்த்து பொறுமையாக கரெக்டான ஆன்சராக எனக்கு கொடுக்கணும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். 30/9/1932 டேஷ் என்னும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக மாப்போ சிவஞானம் சிறையிலிடப்பட்டார். துண்டறிக்கைன்னா அந்த நோட்டீஸ் கொடுக்கறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எந்த தலைப்பில் கொடுத்தாங்க, அது நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழா துள்ளி எழு. சரிங்களா? அடுத்த செகண்ட் கொஸ்டின். இந்தியாவை விட்டு வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானத்தை டேஷில் டேஷ் என்ற இடத்தில் கூடிய அகில இந்திய பேராய கட்சி, அதாவது காங்கிரஸ், ஐஎன்சின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது ஒரு மனதாக நிறைவேற்றியது. எந்த வருஷத்துல, அதாவது எந்த டேட்ல, அதுக்கப்புறம் எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷனை தெளிவாக படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னென்ன கேட்டிருக்கேன் அப்படிங்கிறத தெளிவாக படித்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? சரினா ஒரு சிலர் மாற்றி போடுறீங்க. நான் என்னென்ன கேட்டிருக்கேங்கிறத தெளிவாக பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 1942 ஆகஸ்ட் 8 பம்பாயில் நடந்த கூட்டத்தில் தான் அது தீர்மானத்தை ஒரு மனதாக நிறைவேற்றியிருப்பாங்க. சரியா? அடுத்து மூணாவது கொஸ்டின். மாப்போ சிவஞானம் அவர்கள் ஆகஸ்ட் 13 வேலூர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். அப்போது அந்த சிறையில் அவர் சந்தித்த தென்னகத்தின் முன்னணி தலைவர்கள் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, காமராசர், தீரர் சத்தியமூர்த்தி, பிரகாசம். சரியா? அடுத்த ஃபோர்த் கொஸ்டின். மாப்போ சிவஞானம் அவர்கள் ஆகஸ்ட் 13 வேலூர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். சில நாட்களுக்கு பின் அங்கிருந்து டேஷ் சிறைக்கு மாற்றப்பட்டார். ஃபர்ஸ்ட் ஒரு ஜெயிலில் அடைச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் வேற ஜெயிலுக்கு மாத்திருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாத்தின ஜெயிலோட பேர் என்ன? எந்த ஜெயிலில் அடைச்சிருப்பாங்க? நான் ஆல்ரெடி ஒரு ஜெயில் பேர் எந்த இடத்துலன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஒரு சிலர் அதே ஆன்சர் பண்றீங்க. நான் ஒரு ஜெயில் சொல்லிட்டேன், இன்னொரு ஜெயில் தான் கேட்குறேன். ஆன்சர் சி, அமராவதி, அந்த சிறைக்கு தான் மாத்துவாங்க. சரியா? அடுத்த 5th கொஸ்டின். மார்ஷல் ஏ நேசமணி குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தள்ளாத வயதிலும்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக இது இளம் வயதில் அவர் சமூக மற்றும் இந்திய விடுதலைக்காக போராடினாங்க இல்லையா? ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 6th கொஸ்டின். மாப்போ சிவஞானத்தின் டேஷ் என்னும் தன் வரலாற்று நூலில் இருந்து சிற்றக்கல் ஒளி தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? ஆனால் அது நம்மளுக்கு கரெக்டான, ஸோ ஒரு நூலுங்கக்குள்ளே கரெக்டானது கொடுத்தா தான் அது சரியாக இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, எனது போராட்டம். அடுத்த 7th கொஸ்டின். மாப்போ சிவஞானம் அவர்கள் டேஷ் வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் டேஷ் வரை சட்டமன்ற மேலவை தலைவராகவும் பதவி வகித்துள்ளார்.
கொஸ்டினை தெளிவா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். சட்டமன்ற மேலவை உறுப்பினரா எப்போ, அதே மாதிரி மேலவை தலைவரா எப்போன்னு படிங்க. ஏன்னா ஒரு சிலர் மாத்தி போடுறீங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 1952லேருந்து 54 வரைக்கும் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் 72லேருந்து 78 வரைக்கும் மேலவை தலைவராகவும் இருப்பாங்க. சரிங்களா? அடுத்த 8th கொஸ்டின். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். இதுல மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பது எது? இதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மாலவன்னா யாருன்னு தெரியணும், வேலவன்னா யாருன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அது தெரிஞ்சாதான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. திருப்பதியும் திருத்தணியும். மாலவன் அப்படின்னா திருமால், அது வந்து திருமால் எங்க இருப்பாங்க? திருப்பதி தான் இல்லையா, ஆந்திரா. அடுத்து வேலவன் அப்படிங்கிறது முருகன், முருகன் எங்க இருப்பாங்க? திருத்தணி இல்லையா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து 9வது கொஸ்டின். சாகித்ய அகாடமி விருது பெற்ற மாப்போசியின் நூல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. ஓகேவா? ஸோ ஒரு சிலர் என்ன பண்றீங்கன்னா, இதுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். வள்ளலார் கொண்ட ஒருமைப்பாடு, இது கண்ட ஒருமைப்பாடு. ஒரு சிலர் வந்துட்டு மாத்தி போடுறீங்க இல்லையா? ஸோ அதனால ஆப்ஷனை தெளிவா படிங்க. அடுத்த 10th கொஸ்டின். கூப்பா ராஜகோபாலன் என்ற கவிஞர் பிறந்த மாவட்டம் எது? கூப்பாரான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவர் வந்து எந்த மாவட்டத்துல பிறந்தாரு? கொஸ்டினை தெளிவா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்கேன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. தஞ்சாவூர். சரிங்களா? ஒரு சிலர் வந்து கும்பகோணம் ஆன்சர் பண்றீங்க, கூப்பாரா பார்த்தோன்னே கும்பகோணம்னு சொல்றீங்க. பட் நான் வந்து மாவட்டம் தான் கேட்டிருக்கேன் இல்லையா? ஸோ கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு. அடுத்து 11வது கொஸ்டின். பொன்னேர் பூட்டுதல் நடத்தப்படும் மாதம் எந்த மாதம்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சித்திரை மாதம் தான் இது பண்ணுவாங்க. சரியா? அடுத்து 12வது கொஸ்டின். கடிகி செல். இதில் கடிகி என்பதன் பொருள்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. விரைவாக. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் இதோட பொருள் தான் கேட்டிருக்கேன் இல்லையா? இதுவே எதிர் சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து நீங்க கரெக்டா பார்த்து மெதுவாகன்னு போடணும். சரிங்களா? ஏன்னா கடிகியோட மீனிங் வந்து விரைவாக, அதுக்கு வந்து ஆப்போசிட் மெதுவாக இல்லையா? ஸோ அதனால எதிர் சொல் கூட நிறைய கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுருது. ஸோ அதனால தெளிவா பாருங்க. அடுத்து 13வது கொஸ்டின். மெய்கீர்த்தி குறித்து தவறான கூற்று எது? ஒரு சில கொஸ்டின்லாம் பார்க்க தான் ரொம்ப பெருசா இருக்கும் இல்லைங்களா? ஆனா அது உள்ள போய் பார்த்தா அது ஒண்ணுமே இருக்காது, ரொம்ப சப்ப கொஸ்டினா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டினை பார்த்த உடனே எதையும் டச் பண்ணாதீங்க. சரியா? உள்ள போய் பார்த்தீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. தமிழ் கல்வெட்டுகள் பெரும்பாலும் தென்னிந்தியாவை விட வட இந்தியாவிலேயே அதிகம் காணப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை இல்லையா? ஸோ தென்னிந்திய சைடு தான் தமிழ் கல்வெட்டுகள் வந்து அதிகமாக காணப்படும். அடுத்து 14வது கொஸ்டின். சங்க இலக்கியமான டேஷ் பாடல்களின் இறுதியில் உள்ள பதிகங்கள் மெய்கீர்த்திகளுக்கு முன்னோடி. இது ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். மெய்கீர்த்திகளின் முன்னோடி அப்படிங்கிறது எதுன்னு சொல்லி கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கரெக்டா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க.
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பதிற்று பத்து. அடுத்து 15வது கொஸ்டின். யாருடைய காலந்தொட்டு மெய்கீர்த்தி கல்லில் வடிக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, முதலாம் ராஜராசன். அடுத்து 16வது கொஸ்டின். தவறாக பொருந்தியவற்றை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, புனல் அப்படின்னா நீர் இல்லையா? ஸோ நீர் வந்து அடுக்கப்படுகிறதுன்னு இருக்கு, இது தப்பு. ஸோ அடைக்கப்படுகின்றது. ஸோ நீர் மட்டும்தான் அடைக்கப்படுவாங்க, அதாவது அணை கட்டி சேமிச்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து 17வது கொஸ்டின். சிறு குறுங் கைவினை பிறர்வினை ஆளரோடு மறு இன்றி விளங்கும் மறுவூர்ப்பாக்கமும். இந்த பாடல் வரியுடன் தொடர்புடைய காதை எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்திரவிழா ஊரெடுத்த காதை. அடுத்து 18வது கொஸ்டின். சொல்லும் பொருளும் இதுல தவறானது எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மண்ணுள் வினைஞர் அப்படின்னா சிற்பி கிடையாது, ஓவியர். சரிங்களா? அடுத்து 19வது கொஸ்டின். சிலப்பதிகாரத்தில் டேஷ் காண்டத்தில் இந்திரவிழா ஊரெடுத்த காதை உள்ளது? நான் இதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்ல வந்து இந்திரவிழா ஊரெடுத்த காதை எந்த இடத்துல பண்றது, எந்த இடத்துல அது ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ நீங்க அதை வச்சு இதை ஈஸியா போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாம்லேயும் ஒரு கொஷனுக்கும் இன்னொரு கொஷனுக்கும் லிங்க் இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். சரியா? ஸோ ஆல்ரெடி மரூர் பாக்கத்தில் தான் இந்திரவிழா ஃபேமஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது மரூர் பாக்கம் எங்கே இருக்குது? புகாரில் இருக்குது. ஸோ இது வந்து புகார் காண்டம். அடுத்து 20வது கொஸ்டின். தமிழரின் பெருமையை உலக அரங்கான ஐநா அவையில் பரப்பும் வகையில் அங்கு தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர்? இது நீங்க ஆப்ஷனை வச்சு ஈஸியா போடலாம். சரிங்களா? ஸோ ஒமிட் பண்றதை வச்சு கூட போடலாம். நம்மளுக்கு யாரை பத்தி கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். ஸோ அதை மாதிரி ஆப்ஷன்ல ஒமிட் பண்ணி கூட ஒரு சில ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எம்.எஸ். சுப்புலட்சுமி. அடுத்து 21வது கொஸ்டின். கிருஷ்ணமல் ஜெகநாதன் குறித்த கூற்றுகளுள் தவறானது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, தென்னாப்பிரிக்க அரசின் காந்தி அமைதி விருது வந்து அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து வேற கண்ட்ரி பேர் வரும். சரிங்களா? ஸோ அது என்ன கண்ட்ரின்னு நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அடுத்து 22வது கொஸ்டின். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்றவர் யார்?
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இளங்கோவடிகள். சரியா? ஸோ சீத்தலை சாத்தனார் வந்துட்டு கண்ணகி அவர்களோட வரலாற்றை சொல்லக்குள்ள இவங்க வந்துட்டு இளங்கோவடிகள் அவங்களோட கதையை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து 23வது கொஸ்டின். கோவலனையும் கண்ணகியையும் மதுரைக்கு அழைத்து சென்றவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கவுந்தியடிகள். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே கவுந்தியடிகள், இங்கே காந்தியடிகள் ஃபஸ்ட்டு ஏவிலே வச்சுருக்காங்க இல்லையா? ஒரு சிலர் ஆர்வக்கோளாறுல இது ஆன்சர் போடுறீங்க, ஏவு போடுறீங்க. பட் அதனால தான் நான் சொல்கிறேன், ஆப்ஷனை தெளிவாக படிங்க, கொஷினையும் தெளிவாக படித்து ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து 24வது கொஷின். பெருங்குணத்து காதலால் என்று குறிப்பிடப்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கண்ணகி. சரிங்களா? ஸோ இதுவும் நீங்கள் ஆப்ஷன் வச்சு ஈஸியாக போட்டிருக்கலாம். சரிங்களா? ஏன்னா பெருங்குணத்து காதலால் சென்ற பெருவழியில் வந்து கண்ணகியும் கோவலனும் தான் மதுரைக்கு போவாங்க. அதை பற்றி சொல்கிறது தான் இது இல்லையா? ஸோ இதில் ஆதிரை, மணிமேகலை இவங்கெல்லாம் வரவே மாட்டாங்க. மாதவியும் வர வாய்ப்பில்லை இல்லையா? ஸோ அடுத்த 25வது கொஸ்டின். எம்.எஸ். சுப்புலட்சுமி என்பதன் விரிவாக்கம். அதாவது இந்த எம்.எஸ். இதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. அடுத்து 26வது கொஸ்டின். எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் தில்லியில் யாரை சந்தித்த போது ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை பாடினார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காந்தியடிகள். சரியா? அடுத்து 27வது கொஸ்டின். உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்று கூறியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அடுத்து 28வது கொஸ்டின். கீழ்கண்டவர்களுள் களஞ்சியம் மகளிர் குழுவை தொடங்கியவர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சின்ன பிள்ளை. அடுத்து 29வது கொஸ்டின். கீழ்கண்டவர்களுள் உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம் இதை வந்து தொடங்கியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அடுத்து 30வது கொஸ்டின். மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற டேஷ் பூவை சூடிய தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைப்பர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, உழிஞ்சை. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு ஒர்க்கு. உழிஞ்சை அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு. சரிங்களா? அது என்ன பேருன்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அடுத்து 31வது கொஸ்டின். வெச்சி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாதனவற்றையும் கூறுவது டேஷ் திணை?
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பொதுவியல் திணை. அடுத்து 32வது கொஸ்டின். தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நெறியோடு நின்று காவல் காப்பவர். அடுத்து 33வது கொஸ்டின். இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்ன? எதுக்காக ரெண்டு நாட்டு அரசர்களும் தும்பப்பூவை சூடிட்டு போரிடுறாங்க? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வலிமையை நிலைநாட்டுறதுக்காக. சரிங்களா? அடுத்து 34வது கொஸ்டின். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது. இதுல எந்த நூல் தமிழினத்தை ஒன்றுபடுத்தும்னு அவங்க சொல்றாங்க? ஸோ இந்த நூலை வச்சு அவங்களுக்கு சிறப்பு பெயர் கூட உருவாச்சு இல்லையா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இன்னொரு ஒர்க்கு. ஸோ இந்த சிலப்பதிகாரத்தை வச்சு இவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு பெயர் உருவாச்சு. ஓகேவா? ஸோ அந்த சிறப்பு பெயர் என்னன்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அடுத்து 35வது கொஸ்டின். கலைச்சொல் அறிவோம். இதுல தவறானது எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இரிகேஷன் அப்படின்னா பாசனம். சரிங்களா? அடுத்து 36வது கொஸ்டின். நூல்கள் மற்றும் ஆசிரியர் இதுல தவறானது எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி என் சரிதம் அப்படிங்கிறது வஉசி அவர்களோடது கிடையாது, உவேசா அவர்களோடது. சரிங்களா? ஸோ வஉசி உவேசா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால கன்ஃபியூஷன் இல்லாம கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. உவேசா அவர்களோட தான் என் சரிதம். அடுத்து 37வது கொஸ்டின். ஏர் பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்பவர்க்கே வாழ்த்து கூறுவோம். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஆக்சுவலா இது வந்து ஒரு புக் பேக்ல உள்ள ஒரு பாட்டு லைன். சரிங்களா? கொஸ்டின் வந்து அவங்க எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம். அதனால நம்ம ஃபுல்லா எல்லாத்தையுமே தெளிவா படிச்சு வச்சிருக்கணும். சரியா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கவி காமு ஷெரீப். அடுத்து 38வது கொஸ்டின். மாப்போ சிவஞானம் சென்னையில் எந்த வட்டத்தில் பிறந்தார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1000 விளக்கு. ஓகேவா? இப்போ வந்து 1000 லைட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த பிளேஸ்ல தான் அவங்க வந்து பிறந்திருக்காங்க. அடுத்து 39வது கொஸ்டின். கோபரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்று பட்டங்கள் கொண்ட மன்னன் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2ஆம் ராஜராஜ சோழன். ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ராஜராஜ சோழன் அவன் வந்து ஒரு சக்கரவர்த்தி நம்மளுக்கு தெரியும். ஸோ சக்கரவர்த்தி அவனுக்கு வந்து கொப்பரை தேங்காய் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ தேங்காவில் ஒரு டைப் கொப்பரை தேங்காய். ஸோ அந்த 2ஆம் ராஜராஜ சோழன்
இரண்டாம் ராஜ சோழன்கிற சக்கரவர்த்திக்கு கொப்பரை தேங்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ நம்ம வந்து எவ்வளோ காமெடியாக வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம், நம்மளுக்கு அந்த டைம் எக்ஸாமில் நம்மளுக்கு கரெக்டாக ஞாபகம் வரணும் சரிங்களா. ஸோ அதுக்காக நம்ம எவ்வளோ சிரிப்பாக கூட நம்ம ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து 40th கொஸ்டின். டேஷ் அன்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு நடுவண் அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பின்படி ஆந்திர அரசின் தலைநகரம் ஆந்திர நாட்டின் எல்லைக்குள்ளேயே அமையும் என்று உறுதியளிக்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 25/3/1953 சரிங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ் டெஸ்ட் கண்டிப்பாக எல்லாருமே நல்லா அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ நல்ல ஸ்கோரும் பண்ணியிருப்பீங்க. ஸோ எவ்வளோ ஸ்கோர் வாங்கினாலும் பரவாயில்ல, அது வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்யூ.